ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்டைன் பிரின்சிபல் என்ன ஆகுதான் அப்படின்னா 6,750 ருபீஸ் ஆகுதான். ஸோ இது வந்து அமௌண்ட், இது வந்து என்னது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். சரி, என்ன இன்ட்ரெஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ பர்சன்டேஜ்? 5% பெர் ஆனம். எத்தனை வருஷத்தில்? 7 வருஷத்தில். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போது ஒரு அமௌண்ட்டு இவ்வளோ அமௌண்ட்டாக மாறுது, அப்படி இந்த மாதிரி பிகம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே இந்த அமௌண்ட் என்னது அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் நீங்கள் ஃபார்முலா போட்டுடலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கேல்குலேட் பண்ணலாமா? அந்த பிரின்சிபலை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை பீனே வச்சுக்கலாம். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன? PNR/100. ஸோ பி அப்படியே வச்சுக்கலாம். என்னன்றது எத்தனை வருஷம், இங்கே எத்தனை வருஷம் நமக்கு தெரியும், 7 வருஷம். ஆறுனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது எத்தனை 5. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ சீக்வல்ஸ் எவ்வளோ மாறுது? 6,750 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே P × 7 × 5, 7 5s are 35. ஸோ P + 35P/100 = 6750. ஸோ இந்த P இருக்குது, இங்கேயும் P இருக்குது. ஸோ இங்கே வந்து இது ஒரு ஹோல் நம்பராக இருக்குது, இது ஃப்ராக்ஷனாக இருக்குது. இங்கே டிவிஷன் யார்? 100. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். P × 100 வந்து 100P + 35P divided by 100 = 6750. ஸோ 100 + 35, 135P = 607,050 × 100. ஓகேவா? ஓகே, ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? ஸோ இதை 5 டேபிளால் போட்டால் 2 5s are 10, 7 5s are 35. 5 டேபிளால் போட்டால் 1 5 is 5, 3 5s are 15, ரிமைண்டர் 2 5 0. ஓகே, அகெயின் ஸோ இது 27 × 5 போட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த டேர்மை 5ஆல் கேன்சல் பண்ணப்போ தான் 25 வந்துச்சு. 25 5s are 7 5s are 35, ரிமைண்டர் 3, 5 2s are 10, 3. ஓகே வருதா? ஸோ 1 × 5. ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது, 0. ஸோ பிரின்சிபல் ஈக்குவல்ஸ் 50 × 100. ஸோ பிரின்சிபல் எவ்வளவு? 50 × 100னா 5000. ஓகேவா? ஸோ கொஷனில் ஆப்ஷன்ஸில் இருக்கா? எஸ். ஸோ ஆப்ஷன் ABC, ஆப்ஷன் C 5000 இருக்குது, அது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த அமௌண்ட் என்னது அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இதில் அப்படியே எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு தேவையான பிரின்சிபலை கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க இந்த சம்.